போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கி கைதாகியிருக்கும் நடிகர் கிருஷ்ணா மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. ஒரு பயன்படுத்தினவனை நீங்க குற்றவாளிங்கிறீங்களே, வித்தவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு நேர்மையால என்னை ட்ரோல் பண்ணா பயந்துருவா? உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்லை. இதுக்கும் யாரு அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றான், என்ன சொல்றான்? வாதத்தில் தோற்பவன், தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்டான்னு. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு வக்கு இல்ல, அறிவில்லை, உடனே அவதூறுக்கு போயிடுவேன். அவன் பயன்படுத்தி இருக்கான். நாட்டுல 2 பேர் தான் பயன்படுத்தினானா நீ பெரிய உளவு படை வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயம்? நீ விற்கிறதே ஆளுக தான். எல்லாருக்கும் தெரியும் 2 பேர் சிக்கிறதுனால, புகழ்பெற்ற நடிகர்னால வெளியில செய்தி வருது. 2 பேரும் சிக்கலைன்னா மறுபடியும் வித்துட்டு தானே இருந்திருப்ப. வித்தவன் எங்க பதிலுங்க? அப்புறம் இந்த 2 பேரை உள்ள போட்டீங்க, இதோட அந்த கொக்கைன், கஞ்சாவின், குட்கா இதெல்லாம் நின்றுமா? குட்காவோட சட்டசபைக்குள்ள போனார்ல ஐயா ஸ்டாலின், குட்காவை ஒழிக்கணும். ஒரு குவார்டர் போத்தலோட போக வேண்டியதானே, ஏன் போல? ஒரு அரசு சாராய்ச்சி கத்தி வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன். இது அவமானம் இல்லாத போது நான் கல்லுக்கு பேசுறது, இதுக்கு பேசுறது. பாதிக்கப்பட்டவங்க வருங்க, அவன் உண்மையிலே அப்பாவி. அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் புகழ்பெற்ற நடிகருங்கனால சிக்கிட்டான். அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு அலைகிறீங்க. ஒரு நேர்மையாளர் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். 2 பேர் தானே. ஒரு தங்கச்சி அரக்கோணத்துல பாதிக்கப்பட்டு, ஒரு தங்கச்சி என்னை மாதிரி 20 பெண்களை சீரழிச்சுட்டா இவர்கிட்ட இருந்தவன். ஒரு முதல் தகவல் இருக்கு, குற்றப்பதிவு எஃப்ஐஆர் ஆயிருக்கா? அதுக்கு பதில் இருக்கு அந்த நாட்டுல? தம்பி ஆம்ஸ்டாங்க கொன்னுட்டாங்க, செத்துட்டாரு. கொன்னவன் யாரு, எதுக்காக கொன்னா, யார் சொல்லி கொன்னா, அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சுட சொன்னவன் யாரு? மனு கொடுக்க வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்ல சொன்னது யாரு? கொடநாட்டுல செத்து போயிட்டான் 5 பேர். கொன்னது யாரு? செத்தவன் 5 பேர் தெரியுது, செத்துருக்கான். கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னது யாரு? ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படியே நிக்குது பதில் இல்லாம? அவங்க 2 பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஜெனுவின் மாதிரியும் அது கொண்டு போக கூடாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடே டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள், அதே மாதிரி மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற பல்வேறு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அவங்க 2 பேர் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் மாதிரி போக்கஸ் பண்றது சரியில்லை. பட் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கு, அவங்க ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்காங்க, அது தவறு தான். பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அதுல இன்னைக்கு தங்கள் வாழ்வை இழந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக அந்த போதை இல்லா, டாஸ்மாக் இல்லா, கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.